உன்னை அடைவதற்கு வழி தெரியாமல் இருக்கக்கூடிய என்னை விட்டுடுதை கண்ட விட்டுடாதப்பா அப்படிங்கிறார். அப்புறம் மிக அருமையான கருத்துக்கள்லாம் சொல்றார். மிக்க வேத மெய்நூல் சொன்னவனே. என்ன உயர்ந்த கருத்துன்னா மிக்க வேதம்ங்கிற. மிக்க வேதம்னா பல வேதங்கள் என்று அர்த்தம். உலகத்துல ஒவ்வொரு சமயத்திற்கும் ஒரு வேதம் உண்டு. எல்லா வேதங்களையும் நம்முடைய பெருமானே வெளிப்படுத்தினார், மறந்துடக்கூடாது. அதான் மிக்க வேதம். நமக்கு எது வேதம்? சைவர்களுக்கு சைவர்களுக்கு திருவாசகம் வேதம். ஓரளவு சரிதான், ஓரளவு சரிதான். அதாவது நம்ம கருத்து நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, பெரிய புராணத்தில் இந்த கருத்து ஒரு திருமுறை தான் நமக்கு வேதங்கிற கருத்து பெரிய புராணத்தில் வருகிறது. ஆனால் அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது. நமக்கு வேதம் என்பது திருக்குறள். நம்முடைய திருமுறைகள் எல்லாம் வேதாந்தம். வேதாந்தம் நமக்கு வேதாந்தம் திருமுறைகள் தான். அந்த வேதம் நமக்கு திருக்குறளாக இருக்கிறது, மற்ற சமயத்தாருக்கு வேறு வேறாக இருக்கிறது. இப்ப வேதம் ஒன்றாகத்தான் இருக்கணும். வேதம் ஏன் பலவாக இருக்கு? ஏன் மிக்க வேதம்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, அவரவர்கள் எந்த மண்ணிலே வாழுகிறார்களோ அதற்கு ஏற்ற அனுபவத்தை தான் அவர்கள் பெறுவார்கள். ஒரு வெள்ளக்காரன் சிவகதியெல்லாம் அடைய முடியாது, அவன் என்னதான் பிரேயர் பண்ணான். ஏன்னா அந்த மண்ணு அப்படிப்பட்ட மண்ணு, அங்கே ஞானமெல்லாம் வராது. இந்த மண்ணில் வரும், தமிழ் மண்ணில் வரும். ஏன் தமிழ் மண்ணில் வரும்னா, மனிதர்கள் வாழ்வதற்காக இறைவன் உலகத்தை படைக்கிறான், பஞ்சபூதத்தை கொண்டு படைக்கிறான். அப்படி படைக்கின்ற போது வாழ்வதற்கு ஏற்ற இடம் என்பது 4: மலை, காடு, அப்புறம் அதாவது கடற்கரை, இடையில நல்ல வயல்வெளி. இதுதான் 4 நிலங்கள். இந்த நிலங்கள் இருக்கணும். அதே நேரத்தில் வெப்ப தட்பம் அளவோடு இருக்கணும். இப்போ வெயில் கடுமையாக தான் இருக்கிறது. ஆனால் வடநாட்டு வெயிலை வச்சு பார்க்கக்குள்ளாரு இது வெயில்லாம் கிடையாது, இது பரவாயில்லை. இப்போ இந்த நேரத்தில் நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோமே, பெரிய விஷயம் இல்லையா இது? அப்போ இந்த வெயிலை நம்மளால் தாங்க முடியும். வெயில் அதிகம்தான், நெல்லு சொல்லலை, 100 டிகிரிக்கு மேலே தான் போகுது. இருந்தாலும் தாங்க முடிகிறது. இப்போ வடநாட்டில் போய் உட்காந்தீங்கன்னா தாங்க முடியாது. அதே மாதிரி இங்கேயும் மழை பொழிகிறது, தாங்க முடியுது. நீங்கள் வடநாட்டிலலாம் மழை தாங்க முடியாது, அந்த குழி பனியெல்லாம் தாங்க முடியாது நம்மால். இது இந்த மண்ணில் எல்லாமே அளவோடு இருக்கின்றன. இந்த மண்ணில் தான் நல்லவர்களெல்லாம் தோன்றும். நல்ல ஆன்மாக்கள் எல்லாம் இங்கே தான் பிறக்கும். நம்முடைய இவர் சொல்றாரு, நம்ம ராமலிங்க சுவாமிகள் என்ன சொல்றாரு? வாழையடி வாழையற வந்த திருக்கூட்ட மரபுங்கிற ஒரு வாழை மரம் தாறு போடுவதற்கு முன்னதாகவே கன்றை உருவாக்கிடும். உலக வாழ்க்கையில் ஒரு பெண்ணு பிள்ளை பெற்றுனா கல்யாணம் ஆகி அப்புறம் தான் பிள்ளை பெற்றுக்க முடியும். ஆனால் வாழை மரம் அப்படி இல்லை. அது தாறு போடுவதற்கு முன்னதாகவே தன்னுடைய வாரிசாக கன்றை உருவாக்கி விடும். அதான் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட. அந்த மரபு நம்மகிட்ட தான் இருக்குது. திருவள்ளுவர் தொடங்கி, திருமூலர் தொடங்கி, தொல்காப்பியர் தொடங்கி தொடர்ந்து நம்முடைய அருளாளர்கள் இருக்கிறார்கள். இந்த மாதிரி ஒரு அருளாளர் கூட்டத்தை உலகத்தில் எந்த இனத்திலையும் பார்க்க முடியாது. இப்போ வெள்ளைக்காரனா அவனுக்கு ஷேக்ஸ்பியர் மட்டும்தான் தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொன்று தான் தெரியும். இப்போ நமக்கு அப்படி இல்லை, எத்தனையோ அருளாளர்கள். ஒரே கருத்து அவரவர்கள் பாணியில சொல்லுவார்கள், அவ்வளவுதான் வேறுபாடு. எனவே அப்படிப்பட்ட அருமையான நாடு என்பதனால இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, மிக்க வேதம். அதுல நமக்குரிய வேதம் தான் மிகச்சிறந்த வேதம். திருக்குறள் தான் நம்முடைய வேதம், மறந்துடாதீங்க. அப்புறம் என்ன சொல்றாரு? மெய்நூல்ங்கிறார். இப்போ வேதம் என்ன பொய் நூலா? இல்லை. என்ன வேறுபடும்னா, வேதங்கள் வேறுபடும், சமயத்திற்கு சமயம் வேறுபடும். ஆனால் மெய்நூல் ஆகமம் என்பது வேறுபடாது. எந்த சமயத்தை சார்ந்தவனுக்கும் ஒரே முறைதான் இறைவனை அடைவதற்குரிய வழிமுறை. நம்ம என்ன சொல்றோம்? சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று 4 சொல்றோம். அதான் 4 வழிமுறைகள். எல்லா சமயத்துக்கும் இது பொருந்தும். இப்ப சொல்ல வந்த கருத்து என்னன்னா, வேதங்கள் வேறுபடும், ஆகமம் வேறுபடாது.
இந்த உண்மையெல்லாம் சொல்லுவதற்கு தான் மிக்க வேதம் மெய் நூல் அப்படின்னு அடைமொழி கொடுத்து சொல்றார். அதெல்லாம் நுட்பமாக புரிந்து கொள்ளணும். மிக்க வேத மெய் நூல் சொன்னவனே, இறைவன் தான் சொல்ல முடியும். இறைவனுடைய அருளை பெற்ற அருளாளர்கள் தான் அதை வெளிப்படுத்த முடியும். அப்புறம் ஒரு கருத்து சொல்றாரு, சொல் கழிந்தவனேங்கிற. சொல்லுனா மொழி, மொழியினாலதான் எல்லா கருத்துகளையும் நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். இறைவன் யாரு, எப்படிப்பட்டவன், அவன் என்ன செய்யறான், உயிர் எத்தகையது, இதெல்லாம் மொழியை கொண்டுதான் நம்ம பேசுகிறோம். ஆனா இறைவன் எப்படி இருக்கிறான், மொழிக்கு அப்பாற்பட்டவனாக இருக்கிறான். அதுதான் நம்முடைய திருமுறைகள் எவ்வளவுதான் இறைவனை பற்றி பேசினாலும் அவையெல்லாம் உண்மை என்றாலும் அவையெல்லாம் முழுமை அல்ல. அதுக்கு மேலே பெருமானுடைய பெருமைகள் இயல்புகள் இருக்கின்றன. அதை நம்மால விளங்கிக் கொள்ள முடியாது, நம்மால உணர முடியும். திருவடி பேர் அடைகின்ற பொழுது உணர முடியும். அதற்கு முன்னதாக அல்ல, இறைவனுடைய இயல்பினை முழுமையாக நம்மால் உணர முடியாது.